Have a splendid day, dear children. Today in GK, let's solve quiz 6. Quiz 6, first topic, A literature. Name their partners. இங்கே ஒரு 5 character names கொடுத்துருக்காங்க. அவங்களோட partner names நம்ம கண்டுபிடிக்கணும். First one, Hansel and the Gretel, Romeo and the Juliet, Tweedledum, Tweedledee, Shakuntala and Dushyant, Walrus and the Carpenter. Answers பார்க்கலாம். See first one, Hansel and the Gretel, Romeo and Juliet, Tweedledum and Tweedledee, Shakuntala and Dushyant, Walrus and the Carpenter. Students, note down the spelling. Spelling correct எழுதுங்க. Next topic B. Match the scientific terms used for separating substances from their mixture by placing the corresponding alphabets in the boxes. இங்க பாருங்க நிறைய scientific terms இந்த சைடு கொடுத்திருக்காங்க. See, distillation, centrifugation, sublimation, chromatographic, magnetic method இதெல்லாம் scientific terms. எதுக்கு அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு explanation இந்த சைடு கொடுத்துருக்காங்க B columnல. So we have to match the correct thing. First one, distillation. Distillation அப்படின்னா என்ன? To obtain liquid in its purest form. Pure formல liquid கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் distillation. E option. Centrifugation அப்படின்னா என்ன? Separating butter from curd. Curdலேருந்து பட்டராக எடுக்கிறது பேர் centrifugation. C option. Sublimation அப்படின்னா என்ன? To separate substances that directly go into gaseous state. கேஸாக போகிற சப்ஸ்டன்ஸை டைரெக்டாக கேஸாக மாறுற சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் சப்ளிமேஷன். குரோமோட்டோகிராஃபிக் அப்படின்னா சால்வெண்ட்னா எதில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சால்வெண்ட். 2 or more solute dissolved in the same solvent. 2 solute எது போட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் சல்யூட். 2 or more solute dissolved in same solvent, அதுக்கு பேர் அந்த மெத்தடுக்கு பேர் குரோமோட்டோகிராஃபிக். மேக்னெட்டிக் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? அயன் ஃபில்லிங் மிக்ஸ்டு வித் மட். ஸோ சப்ளிமேஷனோட ஆப்ஷன், sublimation means to separate substance that directly go into gaseous state. So D option. Chromatography means 2 or more solute dissolved in same solvent. B option. The last one, magnetic method means iron filling mixed with mudla irundhu iron thaniya edukradhukku peru magnetic method. Understood? We'll see the answers. See, look at this. Distillation na to obtain liquid in purest form. E. Next centrifugation na butter la irundhu curd edukradhu, curd la irundhu butter edukradhu. C option. Sublimation, gaseous state போகிற சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுறது. குரோமோட்டோகிராஃபிக்னா ஒரே சால்வெண்ட்டில் 2 சல்யூட் போட்டு மிக்ஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது. மேக்னெட்டிக் மெத்தட்னா அயன் ஃபில்லிங்ஸ்லேருந்து மட் எடுக்கிறது. ஏ ஆப்ஷன். அண்டர்ஸ்டுட்? நீங்கள் மேட்ச் எழுதும் போது கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கணும், அது கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸாக எழுதணும். இந்த மாதிரி 1 2 3 ABCDலாம் மார்க் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வில் see. Next topic, name the segments of lines in the figures given below. லைன் செக்மெண்ட்ஸ் ஓட நேம்ஸ் எழுதணும். ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ வாட் இஸ் இட்? ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட், கமா பிசி இஸ் அ லைன் செக்மெண்ட். அதே மாதிரி இப்போ சொல்லுங்கள், சிடி இஸ் அ லைன் செக்மெண்ட். த லாஸ்ட் ஒன் டிஇ இஸ் அ லைன் செக்மெண்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த பிக்சர் ரொம்ப ஈஸி. இதில் என்ன லைன் செக்மெண்ட்? பிக்யூ இஸ் அ லைன் செக்மெண்ட் அண்ட் எஃப்இன்னு எழுதக்கூடாது, இ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எஃப் போடணும். இஎஃப் இஸ் அ லைன் செக்மெண்ட். வில் சி த ஆன்சர்ஸ். C, AB, BC, CD, DE, PQ and EF. Next, social studies. Pick out the right words from the box given out the meaning. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான வேர்டு என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். See first one, hoist. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், hoist, cavalry, ammunition, evacuate, besiege. ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து சோல்ஜர்ஸ் ஆன் ஹார்ஸ்பேக். ஹார்ஸ் மேலே ஏறி போகிற சோல்ஜர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டு ஷிஃப்ட் பீப்புள் டு பிளேசஸ் ஆஃப் சேஃப்டி டியூரிங் த்ரெட் ஆஃப் ஃப்ளட், பாம்பிங் அண்ட் ஸோ ஆன். நம்ம குரூப் ஆஃப் பீப்புளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்க மக்களில் தனியாக வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தனியாக எடுத்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் எவாக்குவேட். ஸோ செகண்ட் ஒன் எவாக்குவேட். தேர்ட் ஒன்க்கு டு சரவுண்ட் டெரிட்டரி இன் ஆர்டர் டு கேப்சர் இட். ஒரு பிளேஸை சரவுண்ட் பண்ணி அதை கேப்சர் பண்ணுறதுக்காக சுற்றி வளைக்கிறாங்கல்ல மிலிட்ரி பீப்புள், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிசீஜ்.
ஷெல்ஸு, பாம்ஸு, கன்ஸு யூஸ்ட் இன் வார், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, வாரில் யூஸ் பண்ணுறதுக்கு காமனான நேம் என்னென்னா அம்யூனிஷன். அன்ஃப்ளரிங் த நேஷ்னல் ஃப்ளாக், அன்ஃப்ளரிங் அப்படின்னா அன்டைப் பண்ணுறது. நேஷ்னல் ஃப்ளாகை மேலே டைப் பண்ணி தானே மேலே ஹாய்ஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு பேர் ஹாய்ஸ்ட். அன்ஃப்ளர் பண்ணுறதுனா அன்ஃபோல்ட் பண்ணி விடுறது, அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஹாய்ஸ்ட். வில் see the answers. see first one, ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம் கண்ணா, ஸ்பெல்லிங் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, ப்ரொனவுன்சியேஷனும் பார்த்துக்கோங்க. சோல்ஜர்ஸ் ஆன் ஹார்ஸ்பேக், ஹார்ஸ்பேக்கில் இருக்கிறது காவல்ரின்னு எழுதுகிறோம். பீப்புள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது ஒன் பிளேஸ் டு another place, எவாக்குவேட். ஒரு பிளேஸை சரவுண்ட் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்காக, சரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிசீஜ். பாம்பு, கன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வாரில் அம்யூனிஷன். அன்ஃப்ளரிங் த நேஷ்னல் ஃப்ளாக் பேர் ஹாய்ஸ்ட். பாருங்கள், ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க, பிக்சரில் கொடுத்துருக்காங்க. கன்னு, பாம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அம்யூனிஷன். அண்டர்ஸ்டுட்? வில் see the next topic. D general, name the following. First one, questions கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணும். ட்வின்ஸ் born to ராமா அண்ட் சீதா அக்கார்டிங் டு த ஹிந்து மைத்தியாலஜி. ரெண்டு பேர், ராமாக்கும் சீதாக்கும் ரெண்டு பசங்க, அவங்களோட நேம்ஸ் எழுதணும். லவ் குஷ், கார்ட்டூனில் கூட பார்த்துருப்பீங்க, லவ் குஷ்னு ஒரு சீரியல் வரும்ல. ஓகே, செகண்ட் ஒன், அ பிளானட் அண்ட் அ மெட்டல் வித் த சேம் நேம். பிளானட்டுக்கும் அதே பேர் தான், மெட்டலுக்கும் ஒரே நேம், ரெண்டுக்கும் ஒரே நேம் இருக்கிறது. நம்ம பிளானட்ஸ் பார்த்துருக்கோம்ல, மர்க்குரி, வீனஸ், அதில் மெட்டலுக்கும் ரெண்டுக்கும் சேம் நேம் இருக்கிறது மர்க்குரி. மர்க்குரி பற்றி மெட்டலில் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். தேர்ட் ஒன் பாருங்கள், அஃபிஷியல் டாக்குமெண்ட் நீடட் டு லீவ் அவர் கண்ட்ரி விசிட் அனதர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியை விட்டு போகணும், வேறு கண்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். என்னென்ன டாக்குமெண்ட்? விசா அண்ட் பாஸ்போர்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் த அப்ரிவேஷன் என்சிசி. என்சிசியை எக்ஸ்பேண்ட் பண்ணும், அது என்னென்னு சொல்வீங்க? நேஷ்னல் கேடட் காப்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லோகோ யூஸ்ட் பை ஏர் இண்டியா. லோகோ அப்படின்னா அந்த பிக்சர், அந்த பிக்சர் என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஏர் இண்டியாங்கிற ஏர்க்ராஃப்டில் மகாராஜா அப்படிங்கிற பிக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. Do you know பாருங்கள், mercury is the only metal that exists in liquid form at room temperature. மெட்டல் எல்லாமே சாலிடாக தான் இருக்கும், ஒரே ஒரு மெட்டல் லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். அப்படின்னா அது என்ன மெட்டல் அப்படின்னா மர்க்குரிங்கிற மெட்டல் தான். அண்டர்ஸ்டுட்? வில் see the answers. See, twins born to Rama and Sita according to Hindu mythology is Love Kush. பிளானட் அண்ட் மெட்டல், பிளானட்டும் மெட்டலும் சேம் நேம் இருக்கிறது மர்க்குரி. ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்? விசாவும் பாஸ்போர்ட்டும் வேணும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு. என்சிசியோட அப்ரிவேஷன் என்னென்னா நேஷ்னல் கேடட் காப்ஸ். லோகோ யூஸ்ட் இன் ஏர் இண்டியா. லோகோனா பிக்சர், என்ன பிக்சர் யூஸ் பண்ணுறாங்க? மகாராஜா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் சில்ட்ரன். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. இப்போ நான் சொன்னது எல்லாமே, இது எல்லா கொஷின்ஸும் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.